ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்விக்கியில் 4 ஹவர்ஸ் ஓட்டி எவ்வளோ earnings தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:04 ஆகுது. பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ளே எடுக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் பார்த்தா டேட்டு மாறிடும். நீங்கள் டேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 7th அன்னைக்கு எனக்கு தெரியும். இது இப்போ நான் ஆர்டர் earnings வந்து காமிக்கிறது வந்து 6ஆம் தேதி. பார்த்தீங்கன்னா போன பாருங்கள் வேறு கத்தினே இருக்குது பாருங்கள், இன்னும் தூங்கவே காணும். எனக்கு தெரியும் விளாடினுக்குது. இப்போ நம்ம வந்து இயரிங்ஸ் பார்ப்போம், ஆர்டர் இயரிங்ஸு எவ்வளோன்னு. நான் ஒரு ஆர்டர் கட்டிக்கலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா மழை வந்துச்சு. அதோட ஃபோனில் நினைன்னு சொல்லிட்டு என்னால் அந்த ஃபஸ்ட்டு மாரி வீடியோ எடுக்க முடியல. ஃபோனை வேறு சிக்கிடுது வேறு. இருங்க, என்னடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாருங்கள். இவ்வளோ வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியல பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இயரிங்ஸ் பார்க்கலாம். தேர்ஸ்டே பாருங்கள், இன்னொன்று காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 23 ரூபா. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கிட்ட வந்துச்சு. அடுத்த ஆர்டர் பார்த்தோன்னா கொடுத்தவொடனே அப்படியே ஸ்டக்குன்னு அடிச்சு. அடுத்த ஆர்டரு பார்த்தீங்கன்னா 7:19. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சீக்கிரம் அடிச்சிச்சு. இப்போ வந்து சர்ஜி போட்டிருந்தாங்க, மய சர்ஜி கொஞ்சம், அதில் தான் 45 ரூபா வந்துக்குது பாருங்கள். ஆர்டர் இயரிங்ஸ் வந்து 30 ரூபா. மய சர்ஜி வந்துக்கிறதால 15 ரூபா. இது கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்துச்சு. 3ஆவது ஆர்டரு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு. அடுத்த ஆர்டரு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாகி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு குத்தாச்சு. டிப்ஸ் போட்டிருந்தாங்க. இதில் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆர்டர் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 23. அதான் ஃப்ளோட்டிங் கேஷ் வந்துச்சு 301. அது பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்ட்ரு மாற்றி கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்ட்ரு இது பார்த்தீங்கன்னா தெரியும். மய சர்ஜி ஒரு 30 ரூபா போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆர்டர் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஆனால் அது ரொம்ப லாங் தான். பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கம்மியாகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் நான் 2 இது கொடுத்தேன், எல்லாமே கிலோமீட்டர் அதிகமாகிற மாதிரி தான். இதில் கம்மியாகுது எப்படின்னா ஒன்றும் புரியல கணக்கு. பார்த்தீங்கன்னா மய சர்ஜி ஒரு 30 ரூபாங்கிறதால கொஞ்சம் பரவாயில்ல. இதில் பார்த்தீங்கன்னா 204 ரூபா ஃப்ளோட்டிங் கேஷு. பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப நாள் கழிச்சு போகணும். அதுவும் நான் மார்னிங் போல் மதியம் போல். இப்போ நைட்டு மட்டும்தான் ஒரு 7 மணிலேருந்து 11 மணிக்கு 8 வரைக்கும் ஓட்டினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 30 ரூபா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் தான், 5 கிலோமீட்டர் கிட்ட. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரெக்டாக 12:07 எடுத்துன்னுக்கிறேன் வீடியோ. டேட்டு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி மாறிடுச்சு டக்குன்னு. 12 மணிக்குள்ளே எடுக்கலான்னு பார்த்தா டக்குன்னு அப்படியே டேட் மாறிடுச்சு. டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் வீட்டுக்கு வரத்துக்கு, அதனால தான். அது பார்த்தீங்கன்னா 9:15. இது வந்து 9:40 கிட்ட, 9:45 கிட்ட. பார்த்தீங்கன்னா 20 ரூபா கடைசியாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கிட்ட, 10 மணிக்கு 4 நிமிஷம் தான் கம்மி. பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 ரூபா ஆர்ட்ரு. பரவாயில்ல சார், இது கொஞ்சம் கிட்டியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, சீக்கிரம் கொடுத்துட்டேன் இதுவும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அடிச்சிச்சு. அப்புறம் ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா 10:20 அடிச்சிக்குது. இது கம்ப்ளீட் பண்ணுற டைம் காமிக்குதா இல்லை ஆர்ட்ரு வந்த டைம் காமிக்குதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். டைம்லாம் காமிக்குது. இப்போ நான் ஆர்ட்ரு கொடுத்துட்டு அது காமிக்கிற டைமா இல்லை நான் ஆர்ட்ரு வந்தவுடனே காமிக்கிற டைமான்னு தெரில எனக்கு. பார்த்தீங்கன்னா 23 வந்திருக்கு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி ஆர்டர் பார்த்தீங்கன்னா 23 பாருங்க. நம்ம கடைசியாக வீட்டுக்கு வர சொல்ல எடுத்தோம். சரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இன்சென்டிவ் முடிஞ்சிச்சு எனக்கு எப்போவே. இருந்தாலும் சரி வீட்டுக்கு போகிற வேலை தான் இருக்குது அந்த ஆர்டர்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரு பிக்கப் பண்ணிட்டேன். நான் கேன்சல் பண்ணலாம் தான் வச்சேன். கண்டிப்பாக நான் வேறு எங்கன்னா இருந்துச்சுன்னா நான் கேன்சல் பண்ணிகிட்ருப்பேன். சரி நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இது போகிற வயலடி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 2 ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆர்டர் எடுத்துக்கலாம் 7 8 9 10 11 பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ஆர்டர் பார்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோன்னா 307. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 252 தான் ஆர்டர் ஏர்னிங்ஸு. கஸ்டமர் டிப்ஸு வந்து 10 ருபீஸு. போனஸ் வந்து 45. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மயஸ் அட்ஜி வந்து 45 ரூபா கிட்ட வந்துக்குது. அதால் ஆர்டர் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதில் இன்னும் இன்சென்டிவ் வேறு இருக்குது. இன்சென்டிவ் காமிக்கிறேன் இருங்க அவங்ககிட்ட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து போன வாரம் ஓட்டன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் கிட்ட ஓட்டியிருந்தேன். ஃப்ளோட்டிங் கேஷ் கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க. மீது பார்த்தீங்கன்னா 179 ரூபா தான் வந்துக்குது என் அக்கௌண்ட்டுக்கு. அந்த ஃப்ளோட்டிங் கேஷ் இடத்துல நம்மளே வச்சுக்கினா அப்படியே இதில் ஸ்விக்கியில் இருக்கா அப்படியே அவங்க பிடிச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்டே இருங்க இன்சென்டிவ் காமிக்கிறேன். பாருங்கள் இதான் கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து 75 ரூபா, ரெண்டாவது வந்து 100 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ இருக்குதுன்னு. 375 450 550 அந்த மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 2 தான் முடித்தேன். ஏன்னா மீதி 123 ரூபா இருக்குது. இதெல்லாம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ஆர்ட்ரு எப்போ ஸ்டாப் ஆகும் எப்போ அடிக்கனே சொல்ல முடியாது. டக்குன்னு நல்லா போயின்னே இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா 60 ரூபா சொல்ல ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எதுக்கு பெட்ரோல் கடை வேஸ்ட்டுன்னு ஓட்டின்னு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். அதுமாரிலாம் பார்த்து எனக்கு தெரியும் எப்படிலாம் ஆர்ட்ரு வராதுன்னு. அதனால தான் கொஞ்சம் சரி இப்போதைக்கு நம்ம 2 முடிச்சாவே போதும் சொல்லிட்டு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓவர் ரிஸ்க் தேவையில்லை. இருக்கிற அமௌண்ட்டு வந்த அமௌண்ட்டே போதும். பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் போட்டோம். பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வேறு பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்துக்குது. நம்மளுக்கு 20 ரூபா கொஞ்சம் இது தான் எக்ஸ்ட்ரா வந்துக்குது. அப்போ நம்ம டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 317. இது கூட 20 ரூபா சேர்த்துங்க. மொத்தம் 337 ரூபா நம்மளுக்கு இன்றைக்கோட ஆர்டர் ஏர்னிங்ஸு. டைம் வந்துட்டு அதை பாருங்கள் கரெக்டாக 4 மணி நேரம் 1 நிமிஷம் ஆகிக்குது. 11 ஆர்ட்ரு 307 ரூபா. டிஃப்ரென்ஸோட என்னோடய இயர்னிங்ஸு 4 ஹவர்ஸ்க்கு 307 தான். இந்த 100 ரூபா காலைல ஆர்டர் ஆகிடும் எப்படி இருந்தாலும். 300 தான் என்னோடய ஆர்டர் இயர்னிங்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ இப்படி போட்டால் பிடிக்குதா இல்லை ஃபஸ்ட்டு மாரி வீடியோ எடுத்து ஒரு ஆர்டருக்கும் வீடியோ எடுத்து போட்டிருந்தா உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வேறு லென்த் அதிகமாக போயிடுச்சு.